தேவனுடைய நோக்கம் ஆதாமை வெவ்வேறாய் பிரித்த பிள்ளைகளை பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் தொகை அவர் எண்ணி வைத்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நினைத்திருந்தார். ஆனால் அவங்க அபாத்திரமாய் போனதுனாலே, நம்பின பிள்ளைகள் அபாத்திரமாய் போனதுனாலே விருந்து ஆயத்தமாக இருக்குது. விருந்து என்பது, இந்த உலகம் இவ்வளவு பிரமாண்டமாக இருந்தால், இந்த உலகத்திலே நாம் காண்பதெல்லாமே இவ்வளவு பிரமாண்டமாக இருந்தால், அவர் இனி உண்டாக்க போக இனி வரப்போகிற பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இந்த ராஜ்யம் அழிந்து போகிற ராஜ்யம், இது அழியக்கூடிய ராஜ்யம்தான். இப்படிப்பட்ட ராஜ்யத்தின் மகிமை இப்படி இருக்குமானால், இனி வரப்போகிற பரலோக ராஜ்யம் எவ்வளோ மகிமையாக இருக்கும், எப்படி இருக்கும் என்று சொல்லி நம்முடைய வர்ணையில கூட சிந்திக்க முடியாது. காரியம் அவரால் எதையும் செய்யக்கூடும். அப்போ ஒரு புதிய வானத்தை, புதிய பூமியை உண்டாக்கி நம்மை மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான இடத்துல வைத்து, நம்முடைய குறைவுகள், நம்முடைய வேதனைகள், இந்த பூமியிலே படுகின்ற வேர்வைகள், சஞ்சலங்கள், தவிப்புகளை எல்லாத்தையும் மாற்றி ஒரு அமைதியான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த விருந்துக்கு நம்மை அழைத்திருக்கிறார். அப்போ அந்த விருந்துக்கு தேவன் அழைத்தவர்கள் எல்லாமே அதுக்கு அபாத்திரமாய் போய்விட்டார்கள். எங்களுக்கு வேலை இருக்குது, தொழில் இருக்குது, கிருஷி இருக்கிறது, மாடு இருக்கிறது, பெண்ணு பார்க்க போனோம், இப்படி எல்லாமே சாக்கு போக்கு சொல்லி அவங்க அபாத்திரமாய் அந்த ரகசியத்தை அறியாம தற்காலிகமான ஒரு சந்தோஷத்தை பிடித்து கொண்டாங்க, தற்காலிகமான நிம்மதியை பிடித்து கொண்டாங்க. அப்போ அவங்க அதில் வராமல் இருந்ததுனாலே கர்த்தர் வந்து வழியில், தெருவில், சந்தில், தெருவில் எல்லாம் எங்களை நிற்கிறாங்களோ அவர்களை அந்த விருந்துக்கு அழைத்து கொண்டு வர சொன்னார். அல்லேலூயா. அவர்களை எல்லாருமே அந்த விருந்துக்கு அழைத்து கொண்டு வர சொன்னார். நான் சொல்றது, நீங்கள் யாருமே அந்த விருந்தை விட்டுவிடக்கூடாது. உங்களுக்கு பூமியில் ஒரு சமாதானம் இருக்காது. அல்லேலூயா. பூமியில் ஒரு சமாதானம் இருக்காது. பூமியில் வந்து உங்களுக்கு அந்த மரணம் வரை நமக்கு பிரச்சனை உண்டு, மரணம் வரை துக்கம் உண்டு, மரணம் வரை போராட்டம் உண்டு. சில வேளையில் ஒரு மதுபானக்காரன் சொல்லுவான், நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லுவான். அது அந்த நிமிஷம், அது அந்த நிமிஷம்தான். மற்றபடி உங்களுக்கு இந்த பூமியில எந்த ஒரு சந்தோஷம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கிறிஸ்துவோடு வாழ்றது இல்லாம வேற ஒரு சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. அப்ப ஆனபடி அந்த விருந்துக்கு அவங்க அபாத்திரம் இல்லாம போனது போல நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் போகக்கூடாது. நீங்கள் அந்த விருந்துக்கு நீங்கள் பாத்திரவனாக வேண்டும் என்று ஆவியான விரும்புகிறார். அப்ப விருந்து சாலை முழுவதுமே நிரம்பிட்டு, கல்யாண வீட்டுக்கு விருந்து சாலை எல்லாம் எல்லா நாடுகள்ல இருந்து சபை அங்க கூடினவர்கள், அந்த வலையிலே வந்த மீன்கள் எல்லாம் அங்க கூட தொடங்கியாச்சு. எல்லாம் கூடுறாங்க. எல்லாருமே அந்த விருந்துக்கு வந்து அங்கே ஆயத்தமாகறாங்க. ஆண்டவரை கர்த்தர் விருந்தாளிகளை பார்க்க உள்ளே வருகிறார். விருந்தாளிகளை பார்க்க உள்ளே வரும்போது நம்ம பார்த்தோம்ல, ஒரு கல்யாண வஸ்திரம் தரிக்காம ஒருவன் இருந்தான். அல்லேலூயா. கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் இருந்தான். அவனுக்கிட்ட கேட்கிறான், ஏன் உன் கல்யாண வஸ்திரம் எங்கன்னு கேட்டா அவனுக்கு ஒன்று சொல்ல முடியல. இப்ப இங்க நமக்கு என்ன வேணுங்களும் பேசலாம், இங்க என் இஷ்டப்படி ஆராதிக்கலாம், இங்க எந்த கோவிலுக்கும் போகலாம், இங்க யாரை துதிச்சாலும் யாரை ஆராதிச்சாலும் இங்க யாரும் கேட்க முடிய காரியம் சுதந்திரமான இடம். ஆனா இப்படித்தான் ஆராதிக்கணும், இப்படித்தான் செபிக்கணும், இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் போக வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் பூமியில இறங்கி வந்து கற்றுக் கொடுக்காவிட்டால் பிரச்சனை கிடையாது. அவரே நம்மை போல பாடுபட்டு, அவரே நம்மை போல நெருக்கப்பட்டு, அவரே நம்மை போல துக்கப்பட்டு, அவரே நம்மை போல எல்லாத்திலும் பாடுபட்டு, நீங்கள் பட்ட எல்லா பாடுகளையும் பாடுபட்டு தான் அவர் நமக்கு கற்றுக் கொடுத்து இப்படி வாழ வேண்டும் என்று எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்போ பின்னும் சொல்லி இருக்கிறார், நீங்கள் உலகத்தை பின்பற்றாம என்ன பின்பற்றுங்கன்னு சொல்லி இருக்கிறார். நீங்க மதத்தையோ உலகத்தையோ ஒன்றும் பின்பற்றக்கூடாது. நான் எப்படி நடந்தேனோ அதன்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி அதையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இயேசு நடந்தபடியே நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அப்ப அதைத்தான் அப்போஸ்தலர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை கொண்டு சபையை, அப்போஸ்தலர்களை கொண்டுதான் சபையை உருவாக்கினார். தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் சபையை உருவாக்கி அந்த அவர்கள் கல்யாண வஸ்திரம் எப்படி தரிக்க வேண்டும். கல்யாண வஸ்திரம் சொன்னா என்ன? கல்யாண வஸ்திரம் எதை குறிக்குது? ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் சாயல் அடைவதே கல்யாண வஸ்திரம். அல்லேலூயா. கிறிஸ்துவின் வஸ்திரம் கிறிஸ்துவனுடைய சரீரமாய் மாறுகிறதே
அந்த மாளிகை வாரதே அந்த வஸ்திரம். அதை ஈஸியா நமக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஈஸியா அதுல வர முடியாது, ஈஸியா வர முடியாது. ஆனபடி அந்த சாயலை, கிறிஸ்துவின் சாயலை நீங்கள் தரிப்பதற்காய் அப்போஸ்தலரை தெரிந்து கொண்டு அவர்களை நொறுக்குன்னு நொறுக்கி அவர்களை நல்லா தண்டித்து அவர்களை புடமுட்டு, அக்கினினாலே புடமுட்டு அவளை சரியாய் உருவாக்கி, அழுகையினாலும் கலக்கத்தினாலும் சஞ்சலித்தாலும் மரண பீதியினாலும் அவர்களை உருவாக்கி சீர்படுத்தின பின்புதான் சொல்லுகிறார், நீ என்னுடைய வேலை செய்ப்போ. அல்லேலூயா. நான் உனக்கு கல்யாண வஸ்திரம் எப்படி தரிப்பித்து தந்தேனோ இதைத்தான் நீ சபை நடத்தணும் என்று சொல்லிதான் சபை நடத்துவதற்கு அப்போஸ்தலர் கையில நியமித்திருக்கிறார். இது எல்லாரும் அந்த கட்டுப்பாடுல நிற்பதில்லை, பலவிதமான கட்டுப்பாடுல ஜனங்கள் போறாங்க. ஆனாலும் அப்போஸ்தலர் உபதேசம் இருக்கிறது. அப்போஸ்தலர் உபதேசம், பத்திய உபதேசம் இன்றைக்கும் இருக்கிறது. அது இன்றைக்கும் சில சபைகள் சரியாய் போதிக்கிறாங்க, எல்லாம் செய்யறாங்க. நீங்களும் அந்த அப்போஸ்தலர் உபதேசத்துல, பத்தியத்தில் நீங்கள் வர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு அடுத்த வாரம் திருவிருந்து இருக்கிறது. நீங்கள் அந்த 4 நாள் கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்க. கொஞ்சம் கூட வசனத்தை கொஞ்சம் ஆழமாய் கேட்டு நீங்கள் திருநூல் எடுக்கும் போதே உங்கள் மேல ஒரு அபிஷேகம் இறங்கி வரும். நேற்றைக்கு அந்த சின்ன பிள்ளை சொன்னா, பாஸ்டர் நான் எனக்கு அபிஷேகம் தராவிட்டா நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டேன். யாருக்கிட்ட? ஏசப்பாட்ட சொல்லிட்டேன். அல்லேலூயா. ஏமா நீ அப்படி சொன்னேன்னு கேட்டேன். எனக்கு பயங்கர கஷ்டமா இருந்து எனக்கு அபிஷேகம் ஆனபடி என்னை அபிஷேகத்தில் கத்த நிரப்பினார்னு சொல்லி ஒரு சாட்சி அந்த பிள்ளை சொன்னான். அல்லேலூயா. உங்களுக்கு தாகம் இருந்தா கத்த தருவா. உங்க பிள்ளைகளுக்கு வறுமைகளை வழிகாட்டி கொடுங்க, கஷ்டங்களை சொல்லி வழிகாட்டி கொடுங்க, சந்தோஷத்தை சொல்லி வழிகாட்டக்கூடாது, பாரங்களை சொல்லி வழிகாட்டி எங்களால் ஒன்றும் உனக்கு ஆசீர்வாதத்தை தர முடியாது, கர்த்தர் தான் உனக்கு ஆசீர்வாதம் தர வேண்டும் சொல்லி நீங்கள் வழிகாட்டி கொடுங்க. கர்த்தர் அவர்களை நல்ல நிரப்பி ஆசீர்வதிப்பு. அதுக்கு மேலான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்பந்தான் பார்த்தீங்கன்னு சொன்ன ஒரு வலைத்தளத்தில் வலை போட்டு மீன் பிடிக்கிறது போல, தெரிந்து கொள்ளப்பட்ட மீனை எடுத்து அழகாய் கூடையில் வைக்கிறது போல, மற்ற மீன்களை எல்லாம் தூக்கி எறிகிறது போல தான் சபையும். ஆமே, இது ஒரு வலை தான். மீன்கள் கொஞ்சம் அகப்பட்டு இருக்கிறது. இந்த மீன்கள் தூக்கி எறியவும் படலாம், சில மீன்கள் அவருடைய கூடையிலும் சேர்த்து வைக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ்லாம். இல்லை அவட்ட ஒரு பழக்கூடை இருக்கிறது. நீங்கள் நல்ல பழங்கள், தேவனுக்கு பிரியமான பழங்கள், அந்த பழங்களை தேவனுக்கு என்று சொல்லி சேர்த்து வைக்கலாம், தூக்கி தூரையும் போடலாம். இதெல்லாம் சபையிலே நடக்கும். அல்லேலூயா. மிக கவனமா இருக்க வேண்டும். கோதுமை மணி நல்லது எடுத்து என்ன செய்வாங்க? சேர்த்து வைப்பாங்க. அல்லேலூயா. எதுக்காக? நிலத்திலே நல்ல இடத்திலே போடுவதற்காய். மற்றதெல்லாம் ஒரு பதராய் போகும். அப்ப அதன்படி நீங்கள் ஒரு கோதுமை மணியாக, நல்ல ஒரு மீனாக, நல்ல ஒரு பழமாக நான் சபையில் இருந்து ஆராதித்து ஜெபித்து வரப்போற கல்யாண வஸ்திரம் தரித்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆவலுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு ஆவலுள்ள பிள்ளைகளா. அப்ப மணவாளன் அங்கே பார்க்க வருகிறார். பார்க்க வரும்போது ஒருவன் கல்யாண வஸ்திரம் இல்லாம இருக்கிறான். அவனை கிட்ட கேட்க, ஏன் உனக்கு கல்யாண வஸ்திரம் எங்கன்னு கேட்டான். அப்ப எதுக்குன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு அடிக்கப்பட்டிருக்கிறான், ஆண்டவர் நொறுக்கப்பட்டிருக்கிறான், ஆண்டவர் காயப்பட்டிருக்கிறான். உங்களை உருவாக்குவதற்காக, உங்களை விடுதலை ஆக்குவதற்காக, உங்களை சொந்த பிள்ளையை மாற்றுவதற்கு இந்த பூமியில என்னென்ன காரியங்களை ஆண்டவர் செய்யணுமோ அது உங்களுக்காகவும் எனக்காகவும் செய்து விட்டார். அல்லேலூயா. சரியான ரட்சிப்பை நமக்காய் செய்து விட்டார். இப்ப இயேசுதான் சாம்பிள். அம்மாவுக்கிட்ட ஒன்றும் போக முடியும், அங்க ஒன்றும் சாம்பல் ஒன்றும் கிடைக்காது. அவங்க மண்ணிலிருந்து உண்டானவர்கள், ஒரு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. அவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்கு வழியே உங்களுக்கு காயத்துக்கு தவிர வேறு எந்த மதமோ எந்த கொள்கையோ எந்த தெய்வமும் இல்லை என்று கர்த்தர் சொல்ல. கரங்களை தட்டி தேவ பிள்ளைகள் கர்த்தர் நன்றி செலுத்தும். அல்லேலூயா. எங்க ஒன்றுமில்லை, ஒரு மதம் நிற்காது, ஒரு கொள்கை நிற்காது, ஒரு ஏற்பாடு இங்க நிற்காது. கர்த்தர் உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்க என்று கர்த்தர் சொல்ல. அல்லேலூயா. அல்லேலூயா. விருந்தாளியை பார்க்க வரும்போது கல்யாண வஸ்திரம் இல்லாம இருந்த ஒருவனை பார்த்து அவனை கையும் காலும் கட்டி அழுகையும் பற்கட்புள்ள இடத்துல போடுவதற்கு தூத நட்டு கட்டளை போடுவார். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அப்ப நமக்கு எவ்வளவு வேதனை பாருங்க. 10 வருஷம் ஆராதித்து, 20 வருஷம் ஆராதித்து, 30 வருஷம் ஆராதித்து நம்ம கஷ்டப்பட்டு சபைக்கு எல்லாம் செய்தோம். ஆனா அந்த கல்யாண வீட்டுல போகும்போது அங்க இடம் இல்லை, இவனை கையும் காலையும் கட்டி தூர போடுங்கன்னு சொன்ன எவ்வளவு வேதனையா இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப அது ஏன் அந்த சூழ்நிலை வருகிறது? அப்போ ஒரு விசுவாச பிள்ளை புரிந்து கொள்ள வேண்டும்,
கிறிஸ்துவோடு நீங்கள் நடக்க வேண்டுமானால், கிறிஸ்துவின் ரகசியம் உங்களுக்கு வேண்டுமானால், அந்த திறவுகோலை நீங்கள் அறிய வேண்டுமானால், நீங்கள் ஆராதனைக்கு வருகிறதல்ல, போகிறதல்ல, நீங்கள் கிறிஸ்துவோடு பாடுபட்டால் மாத்திரம்தான் அந்த சரீரம் மாறும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க புதிய ஒரு ஆத்மாவை மாறாம உங்க சரீரம் சேஞ்ச் ஆகாது. ஆனபடி இந்த நாளிலே நாம் எதை செய்யணும் அதை செய்து நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, அந்த அமெரிக்க தேசத்துல பாருங்க, என்ன ஒரு தீ, ஒரு 10,000கணக்கான வீடுகள் அலங்கோலமாயிடுச்சு. மக்கத்தோனியான்னு சொல்லுற சினிமா ஸ்டார் வாழுகிற இடங்கள், சினிமா டைரக்ஷன், பெரிய பெரிய ஆட்கள் வாழுகிற அந்த மக்கத்தோனியாவை அழித்து விட்டது. சோதோம் கொமோரால எப்படி தீ பிடித்ததோ அதை போல அந்த தீ இன்றைக்கு எரிந்து கொண்டு நிற்கிறது. சுமார் 2 லட்சத்து மக்கள், 2 லட்சத்து மேலான மக்களுக்கு வீடு இல்லாம அலைகிறாங்க, சஞ்சலப்படுறாங்க. புரியுதா? அப்ப என்ன இந்த பூமியில இருக்கிறது? ஒரு பெருமை பாராப்பட்ட இடம், ஆஸ்கர் அவார்டு வாங்குற இடம், ஒரு பெருமை உள்ள இடமே தீக்கு சுடுகாண்டாகி போய்விட்டது. இந்த பூமி அதுதான், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. நாம் என்னை உண்டாக்கினாலும் எதை செய்தாலும் எல்லாம் நாசமாய் போக போகுது. நம்முடைய சரீரம் நாசமாய் போகுது. அல்லேலூயா. இந்த சரீரத்துக்கு மீட்பு இயேசு. ஆனபடி நீங்கள் அந்த மீட்பை சரியாய் புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு பேசிக் கொண்டிருக்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, அப்பொழுது ராஜா பணிபடைக்காரனை நோக்கி இவனை கையங்காலும் கட்டி கொண்டு போய் அழுகை பற்கொடிகள் உண்டாயிருக்க புறம்பான இகழிலே போடுங்கள் என்றால் தாளை சொல்லப்படும். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேக, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொல்லி வேதம் சொல்றது. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப அழைக்கப்பட்டவர்னு சொன்னா அந்த ஒரு சத்தத்தை கேட்டு, அழைப்பை கேட்டு, கன்வென்ஷன் கூட்டங்கள், பல கூட்டங்கள், 1ஆம் தேதி கூட்டங்கள், பல பல கூட்டத்திலே அழைக்கப்படுகிறோம். சிலர் தெரியாம அழைக்கிறாங்க, சபையை நடத்த தெரியாம அழைக்கிறாங்க, சிலர் நடத்த தெரிஞ்சு அழைக்கிறாங்க. சிலர் ஒரு கூட்டம் கண்டா போதும் என்று அழைக்கிறாங்க, சிலர் எப்படியாவது பரலோகத்து கொண்டு போக வேண்டும் என்று அழைக்கிறாங்க. ஒவ்வொரு மார்க்கத்திலும் அவர் அழைக்கிறாங்க. சிலர் பணம் போதும் என்று சொல்லி உயர்த்தி நம்முடைய சாபனங்களை கட்ட வேண்டும் சொல்லி அழைக்கிறாங்க. சிலர் 10 பேரா இருந்தாலும் சரி, அந்த 10 பேரை எப்படியாவது பரலோகத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று பாடுபடுறாங்க. அல்லேலூயா. ஆமென். பாடுபடுவது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் இந்த வசனத்தில் ஒன்றும் தரையிலே விழுந்து விடாதபடி நீங்கள் அந்த வசனத்தை தினமும் நீங்கள் சேர்த்து கொண்டு நீங்கள் வேலைக்கு போற இடத்துல, வருகின்ற இடத்துல, எங்கெல்லாம் கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்கிறீங்களோ, கர்த்தருக்காய் வாழுகிறீங்களோ, கர்த்தருடைய காரியங்களை செய்கிறீங்களோ, அப்பதான் ஆண்டவரை கர்த்தர் உங்க மேல நோக்கமா இருப்பா. அல்லேலூயா. இல்லாவிட்டால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக சபைக்கு இறங்கி தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை மாத்திரம் கையை வச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குமே தவிர மற்றவங்களுக்கு ஒன்றும் ஒரு கனெக்ஷனும் இருக்காது. அல்லேலூயா. நம்ம வருவோம் போவோம். அப்ப எந்த பிள்ளை ஆவலோடு, எந்த பிள்ளை கவனத்தோடு ஆண்டவரத்தில் சேருவதற்கான துடிப்பு இருக்கிறதோ, எண்ணம் இருக்கிறதோ, ஏக்கம் இருக்கிறதோ, அப்படிப்பட்ட பிள்ளைகள் மனவாட்டிகள். அவரை தேடிதான் கர்த்தர் இறங்கி வருகிறது. அல்லேலூயா. பேசலாம். எத்தனை பேர் புரியுது? உங்களுடைய மனவாட்டிகள் இங்க இருக்கும் போது நீங்க வெளியில இருந்து வந்தா உங்க மனவாட்டியை தேடி போய் அவங்களைத்தான் தொடுவீங்க. ஏன்? அது என்னுடைய மனவாட்டி. அல்லேலூயா. இப்ப இவங்களும் தேடி வந்தா உங்களை தான் தொடுவாங்க. காரியம் என்னுடைய புருஷன். ஏன்? நிச்சயத்தோட என்னுடைய புருஷன். உங்க பிள்ளைகளை தான் போய் பிடிச்சிட்டு போவீங்க. அதை போலதான் பரலோகத்தில் இருக்கிறது. எவன் பூமியில இறங்கி வரும்போது, சபைக்குள் இறங்கி வரும்போது, தன்னுடைய மனவாட்டி யாரோ அவர்களை தேடி கர்த்தர் சபைக்கு வருகிறார். யார் பரலோக ராஜ்யத்தின் மனவாட்டியா இருக்கிறீங்களோ, யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறீங்களோ, அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளை மனவாட்டியாக்கும்படி கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய சபையில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார், இறங்குகிறார், சிலரை தொட்டு கொண்டிருக்கிறார். ஆனபடி தேவ பிள்ளைகள் தொடங்க முன்வைத்த காலை பெண் வைக்காதபடி அந்த மனவாண்டு சேரும் வர இனி ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். நேற்று நம்ம சபையில் அந்த ஒரு ஐயா இறந்து போனார். அல்லேலூயா. எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. ஆமே. நம்முடைய கிறிஸ்தவருக்கு அப்பா எல்லாம் ரொம்ப வருஷமாக படுக்கையில் கடந்து இறந்து போனாங்க. அல்லேலூயா. அதை வாட்ஸ்அப்பில் 2-3 குரூப்பில் அவங்க போட்டு விட்டாங்க. எத்தனை பேர் பார்த்தீங்க என்று தெரியவில்லை. அல்லேலூயா. முடிந்தவரை காலம் எழும்பி அந்த வாட்ஸ்அப் ஒன்று பாருங்க. ராத்திரி 1 மணிக்கு என்ன போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. 12:30 மணிக்கு என்ன இறக்குறாரு, 1 மணிக்கு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பிரியமான சபைக்கு நான் சொல்றேன். அல்லேலூயா. எல்லாத்தையும் நம்ம கூப்பிட்டு சொல்ல முடியாது. நீங்க தான் அதை கொஞ்சம் காரியங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆமே.
பின் அவர் ரொம்ப நாளாய் சுகம் இல்லாமல் கிடந்ததுனால அதை ஒரு பொருட்டா நம்மளும் என்ன சொன்ன ரொம்ப கஷ்டப்பட்டு கிடந்தாரு. சரி, கத்தருக்குள்ளே அவர் நித்திரையானார். அதனால அந்த குடும்பம், கிறிஸ்தவ குடும்பத்துக்காக எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அவங்கள நல்லா புருஷன் பார்த்தாங்க, அந்த நல்ல அவங்க புருஷனை மனைவி நல்லா பார்த்தாங்க. அவங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அந்த பிள்ளைகள் ஒன்றும் வரவில்லை, அந்த மரணத்தினால அவங்க வரலை. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம் ஓகே. நான் அதை அறிவிக்க வேண்டும் நினைச்சேன். அது சரி, அது இப்போது உங்களுக்கு அறிவித்தேன். நீ நமக்கு அந்த புதன்கிழமை சாயங்காலம் அந்த 5:30 மணிக்கு அவங்க வீட்டில் சின்ன ஒரு கூட்டம் வைத்திருக்கிறாங்க. புரிந்தவர்கள் வந்து அதில் அந்த வீட்டில் வரும்படி தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம பேசிக்கொண்டோம். அப்போ அந்தபடி தான் அழைக்கப்பட்டவர் நிறைய. ஆமே. தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அழைக்கப்பட்டவர்களாக அல்ல, தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தார். அல்லேலூயா. இந்த பூமியில வந்து நீங்க என்ன இருந்தாலும் எதை நேடினாலும் ஒரு பலனும் கிடையாது. ஆமே. இந்த சரீரமே உங்களுடையது அல்ல, இந்த சரீரமே என்னுடையது அல்ல. இந்த பூமியில ஒண்ணு நிக்காது. பொன்னா இருக்கலாம், வெள்ளியா இருக்கலாம், பணமா இருக்கலாம், சொத்தா இருக்கலாம், சபையா இருக்கலாம், எந்த கட்டடமா இருக்கலாம், ஒண்ணு நிக்காது. அது கர்த்தர் தருகிறார், அவர் எடுத்துக்கொள்வார். அவ்வளவு. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். எல்லாம் திருப்பி கர்த்தருக்கே சேரும். மனுஷனை அவர் உண்டாக்கியிருக்கார். எல்லா மனுஷனும் கடைசியில் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியது இருக்கும். எல்லா ரவுடியா இருக்கலாம், ராஜாக்களா இருக்கலாம், பிரபுவா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம். இங்க நாக்கை இவ்வளவு தூரம் பேசுற அநேக அரசியல் தலைவர்கள் எல்லா சாக்கடையும் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டியிருக்கு. எல்லா முழங்கால்களும் முடங்கும் என்று கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க ஓடினாலும், எந்த தெய்வத்தை தேடினாலும், கடைசி நாள்ல, நியாய தீர்ப்பு நாள்ல சகல பேரும் நின்றுத்தான் ஆகும். அதிலே நீங்கள் வெட்கப்படாமல் அப்பனுக்கு எதிர்கொண்டு போக ஒரு ஆயத்தமுள்ள நல்ல கன்னிகளாய் மாற வேண்டும் என்று சபைக்கு கர்த்தர் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஞானஸ்நானத்தில் மாத்திரமல்ல, பரிசுத்தமடைந்து பாவமீட்படைந்து நாளுக்கு நாள் உங்க பூமிக்குரிய ஓட்டத்தில், பூமிக்குரிய வேலையில ஒரு கவனம், ஆண்டவரோடுள்ள கவனம். அந்த நேரம் ஜெபிக்கிறங்க, அந்த நேரம் கர்த்தரோடு நடைங்க, அந்த நேரம் பைபிளை படிங்க. உங்க வேலை முடிஞ்ச உடனே வெளியில் எங்கேயும் போகாம ரெஸ்ட் கிடைச்சுன்னா அதிகமாக ஆண்டோடு நெருங்கி கொண்டே இருங்க, சேர்ந்து கொண்டே இருங்க. அவரோடு ஐக்கியமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கு இனி இஷ்டம் போல வாழ முடியாது. நம்முடைய நமக்கு மனம் சொல்லும் போல ஓட முடியாது. அவர் கீழ்ப்படிந்து இப்போதே வாழ தொடங்குவோம்னு சொன்னா கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். இல்லாவிட்டால் அந்த மீன்களை, இந்த கெட்ட மீன்களை தூக்கி எறியும் போல நம்ம எறியப்படுவோம். அது இல்லாதபடி சபை பரிதபிக்க கூடாது என்று ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் உங்களை செய்வார். அப்ப பாத்தீங்கன்னு சொன்ன இது எப்படி ஆகும்? அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் என்று சொல்லுகிறார். அப்ப எல்லாமே சந்திலிருந்தும் பொந்திலிருந்தும் பாவிய தெரிந்து கொண்டிருக்கிறார். நீதிமான்கள் வர இஷ்டம் இல்லை, நீதிமானுக்கு அதை புரிந்து கொள்ள இல்லை. போயவன் வேலை பார்த்து, நாங்க நீதிமான்கள், எங்களுக்கு வேலை இருக்கு, தொழில் இருக்கு, நாங்க மோசையுடைய பிரமாணத்தில் இருக்கிறோம், ஆசாரியனா இருக்கிறோம், பிரதானியா இருக்கிறோம், ராஜாக்களா இருக்கிறோம், எங்களுக்கு வர முடியலன்னு சொல்லி அன்றைக்கு இயேசுவை எதிர்த்து நிக்கிறாங்க. அல்லேலூயா. அன்றைக்கு எதிர்த்து நிக்கிறாங்க, இன்றைக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. இவ்வளவு ரட்சிப்ப பூமியில வந்து செய்து தன் சரீரத்தே பலி செலுத்தி மரித்து உயிர் திரும்பின பின்பும் இன்றைக்குமே அப்படித்தான் ஜனங்கள் இருக்கிறாங்க. உங்களுக்குள்ள மாற்றம் உண்டாகும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். கர்த்தர் அப்படி மாற்ற வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை சொல். ஹல்லேலூயா. அப்ப எப்படி மனிதனை நல்லவனாய் மாற்றுகிறது? எப்படி ஒரு மனுஷியை நல்லவளாய் மாற்றுவது? உலகத்திலே பிறந்த ஒருவனும் நல்லவனும் இல்லை, நல்லவளும் இல்லை. அல்லேலூயா. ஆமே. ஒரு மனுஷனும் நல்லவங்க இல்லை. ஏதேன் தோட்டத்திலிருந்து ஜெனரேஷன் வந்து அத்தனை மனிதர்களும் அத்தனை மனுஷிகளும் பாவத்தில் இருக்கும் போது ஒருவருமே, அழைக்கப்பட்ட மக்கள் வந்து ஒருவருமே நல்லவனா இருக்க முடியாது. அதுதான் சபையுடைய பிரச்சனை. இந்த சபையில எல்லாரும் உண்டு, எல்லா பாவிகளும் உண்டாகும், எல்லா அக்கிரமக்காரர்களும் உண்டாகும், எல்லா அநியாயக்காரர்களும் உண்ட காரியம். பாவம் என்பது ரகசியம். பாவம் என்பது நமக்குள்ள இருந்து ரகசியமாய் ஓடுகின்ற ஒரு ஜீவ ஊற்று. அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அது மரணத்துக்குரிய ஊற்றா இருக்கிறது. அப்ப எல்லாரும் அப்படிதான் இருக்காங்க. அப்போ மனுகுலத்தை சந்திலிருந்தும் பொந்திலிருந்தும்
வேலிகளில் இருந்தும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்ப அழைத்து கொண்டு வந்தால் பாவத்தோடு இருக்கிற மனுஷன் எப்படி பரிசுத்தமாக்கப்படுவான்? அப்ப யாருமே இல்லையே பரிசுத்தமாக்குவதற்கு. ஆனபடிதான் வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவன் உங்களை பரிசுத்தப்படுத்த இந்த பூமியில இறங்கி வந்தார். புரிந்தவங்கள் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி பரிசுத்தப்படுத்தார் என்று பாருங்க. எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை படிச்சு பாருங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பின் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இப்போ பாருங்க, உலக தோற்றத்துக்கு முன்னே எப்போது சர்ப்பமானது பிசாசானவன் ஏவாளை வஞ்சித்தானோ அப்போமே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்ரீயின் வித்து அவன் தலை நசுக்கும். அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை குறிக்குது. அல்லேலூயா. அதனால தான் அவர் ஸ்ரீயின் வித்தாக பூமியில இறங்கி வந்தார். இந்த ஸ்ரீயின் வித்து பூமியில இறங்கி வந்து, இந்த ஸ்ரீயின் வித்து தான் இயேசுவானவர் தான். அவர் வளரும் போது கொஞ்சம் சீஷர் கூட்டத்தை உருவாக்கி கொஞ்சம் பேரை தனக்கென்று தெரிந்து கொண்டு போற இடமெல்லாம் வருகின்ற இடமெல்லாம் அவர்களை அழைத்து கொண்டு போனார். அது உங்களுக்காக. அவன் அழைத்து கொண்டு போகும்போது அவர்களுக்கு பாடு இருந்தது, பயங்கரமான துக்கம் இருந்தது, மீன் பிடிக்க போக முடியாத சூழ்நிலை இருந்தது. இப்படி ஆயிரக்கணக்கான வருத்தத்தின் மத்தியிலும் ஒரு கூட்டம் ஜனங்களை இயேசுவை பரிசுத்தமாய் மாற்றுவதற்கு தான் அந்த கலிலேயில தள்ளப்பட்ட இடத்துல ஒரு கூட்டம் ஜனத்தை கர்த்தர் அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்றீங்க, உங்க பிள்ளை ஒரு குடிகாரன் இருந்தா ஒரு அம்மா எதனால சொல்றீங்க என் பிள்ளை திருத்துவேன், அவன் திருந்துவான் என்று எதனால சொல்றீங்க? தேவனை நீங்கள் அறிந்து நீங்கள் பரிசுத்தம் அடைந்ததினால, அந்த பரிசுத்தத்தின் நம்பிக்கை இருக்கிறதுனால சொல்லுறீங்க என் பையனை நான் திருத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தகப்பனார் தேவனை நன்றாய் அறிந்து பரிசுத்தம் அடைந்து இருந்ததினால தன்னுடைய பிள்ளைகள் தவறாய் நடக்கும்போது தகப்பன் சொல்லுகிறான், நான் அவனை பரிசுத்தமாக்குவேன். காரியம், என்னை பரிசுத்தமாக்கினது கர்த்தர். அல்லேலூயா. நான் உதவாத இருந்த என்னை, உதவாம வாழ்ந்து கொண்டிருந்த என்னை இடைக்காலத்தில் சோதனையிலே பிடித்து நான் அவரை சரியாய் அறிந்த போது அந்த பரிசுத்தத்தை எனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த பரிசுத்தம் நான் ஜெபிக்கிறதுனால, நான் துதிக்கிறதுனால, என் நடத்தையினால, என் போக்கினால ஒரு நாள் நிச்சயம் என் மகன் திருந்துவான் என்று சொல்லி சில பிதாக்கள் தைரியமாய் போராடுகிறது போல சபையை நீங்கள் பிள்ளைகளுக்காய் குடும்பங்களுக்காய் போராட ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப பல இடங்களில் சந்திலிருந்தும் பொந்திலிருந்தும் பல இடங்களிலிருந்தும் ஆண்டவர் சீஷர்களை பிடித்து கொண்டார். சீஷர்களை தெரிந்து கொண்டார். தெரிந்து அவர்களை நடத்தி என்ன செய்தாரு? உள்ளிலே இருக்கின்ற பரிசுத்தத்தை எடுத்து விளம்ப பண்ணினார். உள்ளில் இருக்கின்ற நன்மைகளை எடுத்து உரைக்க தொடங்கினார். பிசாசின் தந்திரங்களை எடுத்து உரைக்க தொடங்கி அவர்களை அழகாய் நடத்தினார். அல்லேலூயா, அவர்களை அழகாய் நடத்தினார். அதை போலத்தான் நீங்கள் பரிசுத்தமாக வேண்டுமானால் இது ஒரு நாள் 2 நாள் கொண்டு அல்ல, நாங்கள் கொடுக்கிற வசனம் கொண்டு மாத்திரமல்ல. தன் பாவத்திலிருந்து அவனுக்கேற்ற தெய்வத்தை உண்டு பண்ணி கல்லுகளையும் மண்ணுகளையும் வணங்க வைத்து அவர்களை கொண்டே கிரியை செய்கிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். முன் நாட்களில் நம்ம கிட்ட கிரியை செய்த அதே உலகத்தின் அதிபதி, உலகத்தின் பிரபு இந்த நாடை குட்டிச்சோறு ஆக்கி கொண்டு இருக்கும் போது ஆண்டவராய் இயேசு உலக தோற்றத்துக்கு முன்ன யாரை தெரிந்து கொண்டா? உங்க அம்மாவை தெரிந்து கொள்ள, பாட்டியை தெரிந்து கொள்ளல, தாத்தாவை தெரிந்து, தலைமுறைகள் அநேக செத்து போயிட்டாங்க, தலைமுறைகள் அநேக அழிந்து போனாங்க, தலைமுறைகள் அநேகர் அழிந்து நியாய தீர்ப்புக்காக இருக்கும் போது உலக தேற்றத்துக்கும் இல்லை உங்களை என்னை கத்த தெரிந்து வைத்திருந்தாரே, அது எவ்வளவு பாக்கியம் என்று சபை அறிய வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தேவ சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இங்க பாக்கியம். நான் அதை கண்டுபிடிச்சிட்டேனே, நான் அதை அறிஞ்சிட்டேனே, அந்த தெய்வ சக்தியை எனக்கு கற்றுக் கொடுத்தாரே, இதெல்லாம் நீங்க அறிந்து தான் நன்றி செலுத்தணும்.
இதுக்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பணம் தந்ததுக்காக நன்றி அல்ல, கம்பெனி தந்ததுக்காக நன்றி அல்ல, மனைவி தந்ததுக்காக நன்றி அல்ல, பிள்ளைகளை தந்ததுக்காக நன்றி அல்ல, அது இதும் சப்பும் சவகம் தந்ததுக்காக நன்றி அல்ல. கர்த்தர் என்னை அவரை அறியும்படியான அறிவை தந்திருக்காரு, அதுக்கு நீங்கள் நன்றி செலுத்தி போங்க. கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்த தேவன், கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்க தேவன். அடுத்த 4 நாள் கூட்டத்தில் தேவன் என்ன உங்களை மெச்சோடாய் மாற்றி ஒரு பரிசுத்த ஆவி நிறைவில் உங்களை ஆளுகைக்குள்ளே கொண்டு போக தேவ பிள்ளைகள் பரிசுத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தமாக்குவதற்காய் அந்த பரலோக மேனியை விட்டு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. ஏங்க அவருக்கு அழிக்க முடியுமே? சோதம் கோமோரை அக்கினி கொண்டு அழிச்சிட்டாரு. நோவாம் காலத்துல உலகம் முழுவதையும் அழிச்சிட்டாரு. அமெரிக்க பாவத்தினால பாருங்க, ஆயிரக்கணக்கான 10,000க்கு மேல வீடுகள் அழிச்சு போட்டுறாரு. இன்னொரு சைடு அக்கினி, இந்த மலைகள், பலவிதமான ஐஸ் மலைகள் பொழிந்து நாடே குட்டிச்சோராகி கொண்டிருக்குது. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். இப்படி எல்லாம் இருக்கும்போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, திவசங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது, காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படியான சோதனையில் அகப்படாதபடி நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால், சோதோம் கோமோரா 3 பேர் காப்பாற்றப்பட்டது போல அநேக வீடுகள் தீக்கடையாகும் போது உன் வீடு தப்ப வேண்டுமானால் உனக்குள்ள பரிசுத்தம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் பரிசுத்தம் இருந்தா நம்மோடு கர்த்தர் குடியிருப்பா. நாம் பரிசுத்தவான்கள் இருக்கிறதுனால நம்முடைய வீட்டில் அவர் தங்கி இருப்பா. நாம் பரிசுத்தம் இருக்கிறதுனால, மனவாட்டியா இருக்கிறதுனால நம்மை விட்டு ஒருபோதும் போகாதபடி நமக்குள்ளே வாழுகிற ஒரு தெய்வ சக்தி நமக்குள்ளே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்து கொண்டிருக்கிறதே ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவராய் இயேசு உலக தோற்றத்துக்கு முன்னே ஒரு கூட்டம் ஜனங்களை சந்திலும் பொந்திலும் இருக்கிற, அறியாமல் தெருவிலும் இருக்கிற பாவிகளா இருக்கிற ஜனத்தை தன்னிடத்தில் கூட்டி சேர்க்க வேண்டுமானால் அவர் இந்த பூமியில வந்து தானாக. ஆனபடிதான் அந்நியனை போல, பரதேசிகளை போல, யாரும் இல்லாததை போல ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு முன்பாய் வெளிப்பட்டா. அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாய் வெளிப்பட்டா, உங்களை போல ஆசாரிய வேலை செய்தா, உங்களை போல பாடுபட்டா, உங்களை போல நிந்தை அனுபவித்தா, உங்களை போல வேதனை அனுபவித்தா, ஆனாலும் அவருடைய தெய்வீக வழியை அங்கும் எங்கும் வெளிப்படுத்தி கொடுத்தா. அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். அப்ப அது மூலம்தான் கொஞ்சம் சீஷர்கள் தேவன் அறிந்து அவருடைய பரிசுத்தத்தை என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சாங்க. நீங்களும் வாரம் வாரம் சபைக்கு வந்து தேவனுடைய பரிசுத்தம் என்ன என்பதை, நம்ம ஒரு ரவுடியா வரலாம், சினிமா ஸ்டாரா வரலாம், ஒரு சினிமா பார்க்கறவனா வரலாம், எப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன வந்தாலும் உள்ளே வந்து சில 6 மாதம் 1 வருஷம் இருக்கும் போது, ஓ அப்படி என்ன தேடிதானா ஆண்டவர் வந்தா, என் பாவத்தை மாற்றத்தான வந்தா, என்ன வந்து சிக்ஷைக்கு விடக்கூடாது என்று சொல்லி அநியாயக்காரனா என்ன தேடி வந்தாரா? அப்படியானால் இந்த வேதத்தை படிச்சு பார்ப்போம். வேதத்தை படிக்க படிக்க நேசிக்க பாட துதிக்க கர்த்தரோடு நடக்கும்போது கர்த்தர் மெல்ல மெல்ல அந்த பரிசுத்தத்தை கொஞ்சம் கொஞ்சம் உனக்கு கொடுக்க தொடங்குவோம். ஹல்லேலூயா. அது பூர்ணமாய் வரும்போது உனக்கு தெரியும் அந்த பரிசுத்தம் எப்படிப்பட்டது, அந்த பரிசுத்தம் எதை காண்பிக்கிறது, அந்த கல்யாண வஸ்திரம் எதை சொல்லுகிறது என்று சொல்லி அறிந்து உன்னை அச்சடக்கம் உள்ள கிறிஸ்துவின் சாயல் உள்ள ஒரு நல்ல மனுஷனாய் நல்ல மனுஷியாய் மாற்றுவதற்கு ஆண்டவரை கர்த்தர் ஒரு அவதாரம் எடுத்து வந்ததை போல தேவ சபை நீயும் அதுக்கு பாடுபட ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறார். நீங்களும் பாடுபடும் போது அது வெளிப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி ஒரு வசனத்தை நம்ம படிக்க போறோம், அடுத்து சமயம் ஆகிவிடும். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னு சொன்னா ஏசாயா புஸ்தகம் 42 1 முதல் சில வசனங்களை படிக்கும் போது, இயேசு கிறிஸ்து முதலாய் தேவன் தெரிந்து கொண்ட, இதோ நான் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய தாசன் என்று சொல்லி இருக்க. அல்லேலூயா, ஆமென். நான் தெரிந்து கொண்ட தாசன். அல்லேலூயா. நீங்களும் ஆண்டவராய் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசர்களும் தாசிகளுமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல நல்லா புரிஞ்சிருங்க. பரிசுத்த ஆவியான உலகம் முழுவதும் நிரம்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதன் இடையிலே அசுத்த ஆவிகளும் நிரம்பி நிற்கிறது. அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எல்லா சபைகளிலும் எங்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை பேசுறதோ, எங்கெல்லாம் தன்னுடைய பிள்ளைகள் உண்டோ, அங்க எல்லாம் பரிசுத்த ஆவியான தைரியமா நிற்கிறார் உனக்காக. அதேபோல சாத்தானுடைய பிள்ளைகள் மத்தியிலும் அந்த ஈவில் ஸ்பிரிட் நிற்கிறது. அல்லேலூயா. அப்ப நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன், அதுக்கு அர்த்தம் என்ன?
நான் தெரிந்து கொள்ளப்பட்ட தாசன் சொன்ன அதுக்கு அர்த்தம் என்ன? அல்லேலூயா. யாருக்கா புரியுமா? ஆமே. இப்படிப்பட்ட ஒரு கிரியை ஒருவரும் செய்ய முடியாது. இப்படிப்பட்ட அனுகிரகமான கிரியை யாருமே செய்ய முடியாது. தன்னுடைய மகத்துவமான மேனியிலிருந்து, ஐயா நம்ம ஒரு வேலை பார்க்கிற நம்ம கொஞ்சம் சம்பளம் கொஞ்சாலே நிக்க மாட்டோம். ஆமே ஆமே. ரைசலாம். நம்ம ஒரு ஸ்டாண்டர்டா நிக்கிற இடத்துல அவங்க தாத்து பேசினா நம்ம அடுத்த நாள் போக மாட்டோம். சபை தண்டிச்சுன்னு சொன்னா அங்கேயும் சிலப்ப போக மாட்டோம். அப்படி இல்லை, நீங்க ஓரளவு புரிஞ்சுட்டு தண்டிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரியாதான் தண்டிக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. சும்மா வந்து தண்டிக்கிறது கிடையாது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ள பேசுகிறது தண்டிக்கிறோம். அப்போ நம்மவே சில அற்பமான வேலையில கூட நம்ம தாழ்ந்து போக மாட்டோம். வீட்டுல தாழ்ந்து போக மாட்டோம். அவளுக்கு நான் விட்டு கொடுக்கணுமா, அவனுக்கு விட்டு கொடுக்கணும், அப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறது உண்டு. அல்லேலூயா. அப்போ நம்மை அழிக்கவும் கொல்லுவதற்கும் உயிரை கொடுப்பதற்கும் எடுப்பதற்கும் எதையும் செய்வதற்கு தகுதியான ஒரு தேவன் இந்த பூமியில உங்களுக்காய் எனக்காய் பூமியில இறங்கி வந்து அவர்தான் நம்முடைய தாசன். அல்லேலூயா. தன்னுடைய மகத்துவமான மேனியை விட்டுவிட்டு, தன்னுடைய மகத்துவமான இருப்பிடத்தை விட்டுவிட்டு அடிக்கவும் நொறுக்கவும் கொல்லுவதற்கும் தன்னை சிலுவை பாடுகளுக்குள்ளே கொடுப்பதற்காக ஒரு பிரமாண்டமான தேவன் இந்த பூமியில் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. இதை சபை நாளுக்கு நாள் அறியும் போது, நாளுக்கு நாள் புரியும் போது, என்னை ரட்சிப்பதற்காய், என் குடும்பத்தை ரட்சிப்பதற்காய், என் கிராமத்தை ரட்சிப்பதற்காய் அழிவில் இருந்து இறங்கி என் தாசனாகி ஆண்டவர் இறங்கி வந்து என்னை பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிற ஆனபடி இனி அங்கோட்டும் இங்கோட்டும் இல்ல, நான் பரிசுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி யார் பிரியமா இருக்கிறாங்களோ அவர்களை பிரியப்படுத்துகிறார் பரிசுத்தத்தில். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ்லாம். நீங்க அப்படித்தான் வர்ணிக்கணும். நீங்க அப்படி வர்ணிச்சு பாருங்க. மகிமையான இடத்திலிருந்து இந்த பொல்லாத பூமிக்கு வந்தீரு, மனுஷன் அக்கிரமக்காரனா இருந்த அவர்களை மீட்டெடுக்க வந்தீர் என்று சொல்லி நீங்கள் அதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்களேன். அல்லேலூயா. பிரைஸ்லாம். அதை தியானிக்காம இருக்கிறதுனால தான் எனக்கு பிள்ளை இருக்குது, குடும்பம் இருக்குது, கோத்திரம் இருக்குது, நடிக்கிற விசுவாசிகளாய் நடித்துக் கொண்டிருக்கிறவளாய் நான் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அந்த அன்பை மாத்திரம் நீங்க சரியா புரிந்து கொள்ளாவிட்டால் நீங்களும் நான் ஒருவன் உயிரோடு இருக்க முடியாதுங்க. அல்லேலூயா. பிரைஸ்லாம். அந்த அன்பை புரியாம இருக்கனால தானே 12 மணியாம சாராயம் குடிக்க போகுது எழும்பி. அந்த அன்பை புரியாம இருக்க வசனத்தை கேட்க கஷ்டம். அதை விட உலக காதல் பயங்கரமா இருக்குது. பிரியமான தேவ சபைக்கு நான் சொல்லுகிறேன், அல்லேலூயா, அவர் நல்ல ஒரு தாசன். உலக தோற்றத்துக்கு முன்னே உன்னை என்னை புரிந்து கொண்டபடினாலே ஒரு கூட்டம் ஜனத்தை பரிசுத்தமாக்கி பரலோகத்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினபடி, ஒரு கூட்டம் ஜனங்களை கல்யாண வஸ்திரம் தரிப்பிக்க வேண்டும் என்று விரும்பினபடி, மனவகையில இருக்காதபடி தாளே பூமியில இறங்கி வந்து உனக்காய் இறங்கி வந்து நல்ல ஒரு தாசனாகிய இயேசு பரிசுத்த ஆவியிலே இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வ சக்தி வேறே சும்மா உண்டானதல்ல. உனக்காக இறங்கி வந்த சக்தி, எனக்காக இறங்கி வந்த சக்தி என் பிள்ளைகளை அழிக்க கொடுக்க கூடாது என்று சொல்லிதான் அந்த நல்ல தாசன் இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. அந்த தாசன் இறங்கி வந்ததினாலதான் அப்போஸ்தலர் பிடிபட்டார்கள். அவர்கள் பிடிபட்டதினாலதான் சபைகள் உருவானது. அவர் சபைகள் உருவானதினாலதான் 120 மேல இறங்கினார். அவர் இறங்காம ஒருவரும் பரிசுத்தமாக முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் பூமியில் அவர் ஆவியினால மாத்திரம் பரிசுத்தமாக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த மனுஷன் ஆவிக்குள்ள ஜனிக்கப்படுகிறானோ அவனுக்குள்ள அன்று முதல் பரிசுத்தம் தொடங்குகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தம் தொடங்குறது மாத்திரமல்ல, அதுக்கு முடிவே இல்லைங்க. அல்லேலூயா. அதுக்கு முடிவே இல்லை. சிலைக்கு என்ன போன பரிசுத்தம் உண்டாகுமாப்பா? அம்மாவுக்கு என்ன போன பரிசுத்தம் உண்டாகுமா? கல்லை மண்ணை வணங்க போன அதுல பரிசுத்தம் உண்டாகுமா? அது மனுஷன் உண்டாக்கினது, மனுஷன் கொண்டு வந்த வழி. இது அப்போஸ்தல வழி அப்படி அல்ல. தேவனை இறங்கி வந்து அப்போஸ்தலர் கொடுத்த வழி அது மரண வழிதான். ஆனால் அது விடுதலை வழி. அது யுத்த களத்தில் உள்ள வழி, அது ஒரு போர்க்களத்தின் வழி. ஹல்லேலூயா. அதை எல்லாரும் கண்டுகொள்ள முடியாது, எல்லாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆனபடிதான் யார் யாரெல்லாம் கர்த்தர் விரும்பினாரோ அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த வழியை போதிக்கிறான்.
உங்களை உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டபடினாலே தேவ சபை கரங்களை தட்டி ஆமாண்டவரே, ஆமாண்டவரே, பாடல்களினாலும் துதிகளினாலும் சண்டேஸ் கிளாஸ்களால் ஏதோ ஒன்று உருவாக்கினதே போல இருந்தது. அது இப்போது எங்களுக்கு புரியாது. என்னை தேடி வந்தீர் என்று புரியாது என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை அர்ப்பணித்து ஜெபிக்க ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு வசனத்தை கூட நான் படித்து நான் முடிக்க போறேன். அல்லேலூயா. அதே நம்ம படித்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே எபேசியர் புத்தகத்தில் நிறைய வசனங்கள் இருக்குது. பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. இன்றைய பார்த்து முடிப்போம். மீதிய அடுத்த நாட்கள்ல நமக்கு பாப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுல 6வது வசனம் என்ன சொல்லு பாருங்க. எபேசியர் புத்தகம் 1:6. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே தம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் சுபிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம எப்படி முன்குறித்திருக்கிறாராம்? சபை கூடுவது உண்டு, அழைக்கப்பட்டவர் அநேகர் உண்டு, தெரிந்து கொள்ளப்பட்டவர் சிலர் உண்டு என்று சொல்லி நம்ம கேட்டோம். அல்லேலூயா. அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தாய் ஆண்டவரை கர்த்தர் அழகாய் அந்த ஆகல சொல்லுக, நம்முடைய தயவுள்ள சித்தத்தினாலே. தயவு. நான் நின்று கொடுத்தேனா? எனக்கு அவரை பிடிக்காது. நீங்க நின்று கொடுத்தீங்களா? உங்களுக்கு அவரை பிடிக்காது. நீங்களும் அவரை உங்களுக்கு அவரை இஷ்டம் இல்லையே. அல்லேலூயா. சிலுவையில் அடிபட்டு காயப்பட்டு நெருக்கப்பட்டு 3 ஆணிகள்ல யாருக்கு அவரை வேணும்? இது தெய்வமா என்று தோணுச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்காகவும் எனக்காகவும் காயப்பட்டா நெருக்கப்பட்டா அவருடைய சகல வல்லமை உரிந்து கொண்டு நமக்காக அர்ப்பணித்தார் என்பதை வாலிப பிள்ளைகள் அறிய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை இப்போது அறிந்தால் உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் வாழ்க்கை பரிசுத்தமாகும், உன் வீட்டில் பிசாசிய சகல கிரியைகளும் அழிக்கப்படும். ஆமென். பலவானை முந்தி கட்ட வேண்டுமானால் அந்த அழுக்கு கஷ்டம் நமக்கு வேணும். பலவானை முந்தி கட்ட வேண்டுமானால் கஷ்டோட அந்த அற்பமான வஸ்திரம் நமக்கு வேணும். அது மூலம் தான் பலவானை முந்தி கட்ட முடியும். ஒரு மனிதனுடைய பாவம் தீர வேண்டுமானால் கிறிஸ்துவின் பரிசுத்தம் இல்லாம ஒருவருடைய பாவம் தீராது. ஆனபடி நீங்கள் அந்த ஆண்டவராய் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்லு. ஹல்லேலூயா. தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம்ம இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு சுபிகார புத்திரம் தரும்படி முன்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப சபை அழைத்திருக்கிறான். வலையில வந்துட்டீங்க. சுபிகார புத்திரம் இல்லாம பரிசுத்தம் அடைய முடியாது. சுபிகார புத்திரம் இல்லாம இயேசுவை கண்டடைய முடியாது தேவ சபையை. அதுக்கு தான் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லு. அல்லேலூயா. அப்ப சுபிகார புத்திரம் எப்ப கிடைச்சு? விசுவாசத்துல, பரிசுத்தமானதுனால, பாவ மன்னிப்பினால, ஞானஸ்நானத்தினால அந்த சுபிகார அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சு. எத்தனை பேர் அதை விட்டீங்கன்னு தெரியல. இன்னைக்கு சபை அந்த பேனுகொள்ள தான் வேலை சின்ன பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. பிறந்த அம்மா அப்பாவை தெரியுமோன்னு கூட தெரியல பிள்ளைகள். அவ்வளவு கேடாய் போய் கொண்டிருக்கின்ற காலகட்டம். பிரைஸ் தி லார்ட். புத்திர சுபிகாரம் உன் பிள்ளை கிடைச்சான்னு கேளுங்க. அம்மா, புத்திர சுபிகாரம் நமக்கு இருக்கான்னு கேளுங்க. மக்களை உங்களுக்கு கிடைச்சான்னு கேளுங்க. நீ பெற்றுக்கொண்டியான்னு கேளுங்க. நீ ஜெபிக்கிறியா, துதிக்கிறியா கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஏன்? அது காத்திருக்கிறது. நீங்கள் கர்ப்பத்தின் கரியிலே வந்து ஒரு பிள்ளை பெறும் போல ஆண்டவருடைய சபையிலே, பரிசுத்த சபையிலே கர்த்தர் காத்திருக்கிறார். என் பிள்ளை என்னால பிறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆமென். அப்பதான் அவருக்கு தெரியும் இவனை கல்யாண வஸ்திரம் உடுக்க வைக்க முடியும், இவனை பூரணமாக்க முடியும். நான் முன்குறித்து இவனுக்காக நான் வந்தேன் என்று சொல்லி என் பிள்ளை பிறக்கும் போது கண்ணீர் விட்டு எனக்காக அழுவான் என்று சொல்லி கர்த்தருடைய திட்டம் வெளிப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராய் தேவன் வந்து ஒரு கன்னிகை வயிற்றில் பிறந்தது உண்மைதான். இப்போது ஆண்டவராய் தேவன் கன்னிகையின் வயிற்றில் பிறந்து வந்தது உங்களை உருவாக்க. ஒரு மனுஷனை உருவாக்க முடியாம இருந்ததுனாலே எப்படி நீங்கள் உருவாக வேண்டும் என்று சொல்லி அவர் நம்மை தன்னுடைய காயத்தினாலும் தன்னுடைய பாடுகளினாலும் நிந்தையினாலும் அபமானத்தினாலும் நம்முடைய ரத்தம் சிந்தி மீட்டெடுத்ததினாலே அந்த அறிவினாலே நமக்குள்ளே வாசம் பண்ணி விட்டார். அல்லேலூயா. இன்னும் சொல்றது வார்த்தை இருந்தவர்
வார்த்தையிலே அற்புதம் அடையாளம் செய்தவர், வார்த்தையிலே உலகத்தை எல்லாம் உண்டாக்குனவர். அந்த வார்த்தை மரியாளின் வயிற்றில் வந்து ஒரு மனுஷ சாயல் அடுத்ததை போல. அல்லேலூயா. அவரை அற்பம் என்று தள்ளினோம், அவரை வேண்டாம் என்று விட்டோம், அவரை ஒதுக்கினோம். ஏதோ ஒரு பாடுகள் நிமித்தம் தப்பி போக முடியாத ஒரு பயங்கரமான கண்டிஷன்ல அவரை நம்ம அறிந்து கொண்டோம். அவர் திருப்பி தேடி வந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவரை துதிக்கவும் ஜெபிக்கவும் அவரை காதலித்த பின்பு அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண, அந்த மாம்சத்திலே வந்த அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணி நம்மை பிள்ளையாக உன்னை எடுத்துக்கொண்டா, ஒரு நல்ல மகளாக நல்ல மகனாக உன்னை நேசித்து உன்னை அவருடைய சொந்த பிள்ளை வைத்து ஒரு புதிய கல்யாண வஸ்திரம் தரும்படி உனக்கு தேவையான ஞானம் கிருபைகளை அந்த ஆவியான உனக்குள்ள வெளிப்பட்டபடினாலே இயேசுவுக்குள் இருந்த அதே தெய்வீக குணத்தை சபையே உனக்கு தர கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விரும்புகிறார். அந்த 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 வல்லமைதான் உன்னை பரிசுத்தமாக்க போகிறது. அந்த வல்லமைதான் உன்னை விடுதலையாக்க போகிறது. அந்த புத்திர சுபிகாரம் தான் உன்னை பரிசுத்தமாக்கி ஆண்டோட கிட்டி சேர்க்கிறது. அல்லேலூயா. அவரை பார்க்க முடியாது, அவரை காணல. நம்ம ஜெபிக்கும் போது பேசுக, நம்ம ஜெபிக்கும் போது இடைபடுக, பின்பு அது தாகமாய் மாறுகிறது. தாகமாய் மாறுகிறது. 3 வேளை ஜெபத்துல ஒரு நேரம் அவர் வராவிட்டால் உன் மூளை குழம்பி போகிறதே. அல்லேலூயா. உங்கள் கணவனானவன் 9 மணிக்கு ராத்திரி வர வேண்டிய கணவன் வராவிட்டால் உங்க மூளை குழம்புதே. அல்லேலூயா. வேலைக்கு போற வெளியில போற மனைவி ஏற்ற வேலையில வராவிட்டால் கணவனுடைய மூளை குழம்புதே. 10 பாசியம் போன் அடிக்கிறேன், எங்க இருக்கிற, எங்க வந்த, எப்படி வந்த அடிக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. ஏன் அடிக்கிறீங்க? உங்க கணவன், உங்க மனைவி, உங்க குடும்பம். அல்லேலூயா. அதை போலதான் இயேசுவின் குடும்பமாக்க நம்ம கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவின் குடும்பமாக்கும், இயேசுவின் வீடாக்கும், இயேசுவின் பிள்ளைகளாக்கும் ஆனபடி பரிசுத்த ஆவியான கடைசி வேளை சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை திருப்திப்படுத்தாம அவருக்கு நிம்மதி இல்ல, நீ திருப்திப்படாம உனக்கு நிம்மதி இல்லை. புரிஞ்சுருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உங்களை ஆவியில நிறைத்தாதான் அவருக்கு சந்தோஷம். என் பிள்ளை என்னோடு இருந்து சாத்தானை ஜெயம் எடுப்பான். பிரைஸ் தி லார்ட். அதை போல கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிகிற பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் தெரியும், அவர் என்னோடு இறங்காவிட்டால் எனக்கு நிம்மதி இல்லை. அண்ணா என்ன மீன் சாப்பிட்டாலும் மட்டன் சாப்பிட்டாலும் பிரியாணி சாப்பிட எனக்கு நிம்மதி இருக்காது. காரியம் அவரை நான் காண முடியல இன்றைக்கு. அல்லேலூயா. இன்றை பார்க்க முடியவில்லை. ஆமென். இப்படி சோகத்தோடும் வேதனையோடும் பாடுகளோடும் தேடுகிற மக்கள் மத்தியிலே அவர் கல்யாணம் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்களை மனவாட்டிய மாற்றிக்கொண்டு ஆனபடி இந்த நாளில் இந்த வசனம் மூலம் நீங்க சொல்லுங்க, நீ என்னை தேற்ற வந்தி, என்னை கவனிக்க வந்தி, என் பாவத்தை கழுவ வந்தி, என்னை சுத்திகரிக்க வந்தி. இப்போது அசுத்தமாயிருந்த எனக்குள்ளே தேவனே நீ இறங்கி வந்து பரிசுத்தத்தை தந்து விட்டு. ஹல்லேலூயா. இனி உம்மை விட்டு போக மாட்டேன், உம்மை விட்டு பின் மாற மாட்டேன், உம்மை விட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் திரும்பி போக மாட்டேன், உம்மோடு நடப்பேன். நீ என்னை முன்குறித்து அந்த கல்யாண வஸ்திரம் தருவதற்காய் என்னை புத்திரனாய் மாற்றி இருக்கிறேன், புத்திரியா மாற்றி இருக்கிறேன். 3 வேளை ஜெபிக்கிறேன், 2 வேளை ஜெபிக்கிறேன், வசனத்தை தியானிக்கிறேன். அந்த இடமெல்லாம் உம்முடைய உறவு இருக்க வேண்டும், ரகசிய உறவு இருக்க வேண்டும். நான் இந்த பூமியிலே வாழும் காலம் மரண காலம் வரை அந்த உறவிலே வாழ வேண்டும். அது இல்லாம போக கூடாது. தினம் தினம் என்னோடு நீ இடைப்பட வேண்டும். ஒரு மனைவன் மனைவியும் புருஷனும் உள்ள ஒரு கனெக்ஷனை போல என்னோடு நீ ஐக்கியமா இருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நாளுக்கு நாள் தேடும் போது அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள வரும். ஹல்லேலூயா. அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள வரும். அந்த ஐக்கியம் உங்களுக்குள்ள வந்த பின்பு நீயே கேட்ப, என்னல என்ன தப்புண்டப்பா, என்னல என்ன குற்றம் உண்டப்பா. ஜெபிக்கும் போது பணம் கேட்க மாட்டோம், பொண்ணு கேட்க மாட்டோம், வெள்ளி ஒன்றும் கேட்க மாட்டோம். அந்த மெச்சோடு ஆனவுடன் உனக்கு தெரியும், என்னை கடைசி வரை உடைய தருவா, கடைசி வரை உணவை தருவா, மரண பரியந்த என்னை காத்துக்கொள்வா. நான் கேட்க வேண்டியது ஒன்று, என்னல என்ன குறைவு இருக்குது, என்னல என்ன தப்பு இருக்குது, நான் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், உமக்கு பிரியமா நான் ஜீவிக்கிறேனா, உம் சித்தம் இல்லாம ஜீவித்துக் கொண்டிருக்கிறேனோ. அப்படி ஆனால் தரிசனம் மூலமோ நேரடியா பேசும் என்று சொல்லி அந்த விசுவாச பிள்ளைகள் கேட்கும் போது கர்த்தருடைய ராஜ்யம் சந்தோஷப்படும், கர்த்தருடைய ராஜ்யம் மகிமைப்படும். அதற்காக சபை ஏற்படுத்தினா, அதற்காக பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கு. ஹல்லேலூயா. அந்த பாவத்தை
உன் ரோம் அறையிலேயோ எங்கேயோ விட்டு கொடுக்க வேண்டாம். போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, நீர் இல்லாமல் எனக்கு ஒரு வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் விட்டு கொடுக்கும்போது உன்னை கழுவி சுத்திகரித்து அழகாய் முன்குறித்த இடத்திலே உன்னை கொண்டு போகும்படி அழகாய் உன்னை நடத்துவதை பார்க்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் எழும்பி நிற்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வார்த்தைகளை படிய ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா.